ஏட்டி, இன்னைக்கு சாயந்தரம் என் பிள்ளைக்கு கேக்கு வெட்டுதானே, எல்லாரும் மறக்காம எங்க வீட்டுக்கு வந்துருங்க. கேக்கை ஏன்டா தானே ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் என்ன எங்களுக்கு இது கூட தெரியாதா? யாத்தாடி இந்த அக்கா பேக்கரிலையா மனசும் தங்க மாட்டான். அன்னைக்கு ஒரு முட்டை பப்ஸும் வாங்கிட்டு வந்தேன். முட்டை எத்தனை நாளைக்கு முந்தி உள்ள முட்டைனே தெரியல, ஒரே நாத்தம். இங்கே தேவையில்லாம கடப்பறை எடுத்துக்கிட்டு இருக்காத, அது உன் வாயில் உள்ள நாத்தம். ஆமா ஆமா, இப்படி என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சாதானே உண்டு, பேக்கரியை ஓட்டணும்ல. வேறு நெட்டவழி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் வியாபாரத்தை கிடக்கிற மாதிரி பேசினா நான் மூக்கில் சப்புன்னு வந்து குத்திடுவேன் பார்த்துக்க. ஏக்கா இந்த அக்கா பேக்கரியில் உள்ள கேக்குன்னா நான் ஒரு துண்டு கூட திங்க மாட்டேங்க்கா, தயவு செஞ்சு விட்டுருங்கக்கா. இது என்ன உன் கடை கேக்க பத்தி ரொம்பலாம் பேசுதாவோ எல்லாரும்? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஏட்டி, உன்னைய நம்பிலட்டி ஆர்டர் கொடுத்துருக்கேன். இங்கே இருங்க, நம்பிக்கை இருந்தால் வாங்குங்க. தின்னு பார்த்துட்டு நீங்கள் காசு கொடுத்தா பதிலாக நீங்கள் 10 பைசா தர வேண்டாம். அதான் ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கிட்டேட்டி. அவா 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 அவா, ஐயா ஒன்றுத்துக்கு கத்த கேக்குக்கா 1000 ரூபாயா? இங்கே நெட்டவழி எப்போ முளை சும்மா இருக்க மாட்டேன், அந்த வாயில் அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாத, மூக்கில் ஒரே குத்து. பார்த்துக்கோங்க, அந்த அக்கா பிரெட்டை தான் மேலே க்ரீமை தடவி கேக்குன்னு கொடுக்கும். கவனம் கவனம். சும்மா இருட்டி, நானே அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நல்லபடியா பிறந்த நாள் கொண்டாடணும்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தேன். நீ இப்படி சொல்லி பயம் காட்டிட்டு இருக்க, அதெல்லாம் அவன் நல்லா செஞ்சு தருவா. ஏட்டி, நீ செய்த உன் புருஷனை விட்டு செய்ய சொல்லு. நானும் செய்யலை, என் புருஷனும் செய்யலை. மாஸ்டர் இருக்கார், அவர் தான் செய்வார், பேக்கரி மாஸ்டர். அது என்ன மாஸ்டரு? பேக்கரியில் மாஸ்டர் எங்கே இருக்காரு? அந்த ஒருத்தி பூ பல பூ 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 அவ தானே இருக்கா, அவ செய்வாளாக்கும். அவெல்லாம் செய்ய மாட்டா, அவள் சாமான விற்று தான் கொடுப்பா, பேக்கரியில் உள்ள பொருட்களை விற்பா. இப்போ மாஸ்டர் தனியாக இருக்க மாட்டே, சும்மா எரிச்சலாக இருக்கு. எங்கரு வா புருஷனும் அந்த கன்சிக்காவும் 2-3 வாட்டி பைக்கில் போனது என் கண்ணால் பார்த்தேன். புருஷனை விட்டுட்டு எந்த நேரமும் கதை அடிச்சுக்கிட்டு இருக்க. 2 பேரும் பேக்கரி எடுத்துக்கிட்டு போவாரு, நீ தெருவில் பிச்சை எடுப்ப பாரு. அவரு படகு சந்தோஷமா இருந்துட்டு போட்டு நீ ஏன் மண்ணலிப்படுத? இங்கே பாருங்க, என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும். அந்த நெட்டை மூஞ்சியை எவ்வளவுமே பார்க்க மாட்டான். அது போக அவருக்கு குணமே காணாது. அவர் ஒரு நாள் கூட அன்பாக பேசி நான் பார்த்ததே இல்லை. அதனால அவெல்லாம் அப்படி கிடையாது. அதனால நீங்கள்லாம் வாயை மூடுங்க. ஏ கடவுளே, சரி கேக்கு வெட்ட கூப்பிட்டு என்ன பேச்சு பேசாலும் இல்லை அவ்வளோ. ஏட்டி, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு எல்லாரும் கேக் வெட்ட வந்துருங்க 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 எங்க வீட்டுக்கு. ஏக்கா உங்க வீட்டிலலாம் இடம் பத்தாதுக்கா, நெரிச்சு பிடிச்சி மிதிச்சுக்கிட்டு நிற்கணும். அப்புறம் உமாக்கா மண்டையில தான் ஏறி நிற்கணும். அதெல்லாம் வேண்டாம், நம்ம இங்கே ஏதாவது தெருவோரமாக சேர் போட்டு கொண்டாடுவோம். என் வீட்டுக்காரி ஏசுவார்லாட்டி தெருவிளையாட்டி பிள்ளைக்கு கேக் வெட்டுவாவ. ஆமாக்கா, கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எங்கேயாட்டும் நம்ம எப்பவுமே சந்திக்கிற மரத்தடியில் அப்படி எங்கேயாவது வெட்டுவோம்க்கா. எப்போ பார்த்தாலும் ஒரே வீட்டுக்குள்ளேயேவா வெட்ட முடியும்? சரி, அவட்ட நான் சொல்லுவேன், சொல்லிட்டு ஏதாட்டும் ஒரு இடத்துல வச்சு வெட்டிடுவோம். சரி சரி. படிவு என்ன மூஞ்செல்லாம் ஒரே சிரிப்பானியா இருக்கு. ஆமாம், இன்னும் 10 மாசத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி வந்துடும், விளையாண்டுட்டு கிடக்கும். செட்டி, நான் செத்துட்டேன்னு முடிவு பண்ணி மாலையெல்லாம் போட்டு கிரீடெல்லாம் வச்சு படுக்க வச்சுட்டேன்னுட்டி. முடிவே பண்ணிட்டேட்டி. ஒரு வார்த்தை டாக்டரை கூப்பிட்டு பார்த்தோம், மூஞ்சில தண்ணி தெளிச்சோம்லாம் இல்லைன்னு. எப்போ இவன் சாமா மண்டையில கிரீடத்தை வச்சு மாலையை போட்டு அனுப்பலான்னு காத்துக்கிட்டு இருந்தியோ, நான் செத்தா முழிச்சொத்தும் உனக்கு தானே வந்துடும். இவர் ஒரு தேங்காய் மண்டையரு, லூசு கணக்கா பேசிட்டு இருப்பாரு. நீர் செத்து போயிட்டாருன்னு அந்த விமலை போட்டி தான் சொல்லிச்சு, அது ஒரு மெண்டலு. சரி, கொஞ்சம் வெளியே போயிட்டாரு. எங்க போறீரு? ஆம்பளையால் வெளியே போகும்போது எங்க போறீருன்னு கேட்க கூடாது. ஹீரி போயிட்டு வாரேன். அப்ப எங்க இருந்து வருவீரு? ரோட்டில் இருந்து வருவாப்பா. கெஸ்ட் ஹவுஸ்ல போயிட்டு திராட்சை ரசம் குடிப்பாரு, நமக்கு தெரியாதா? நேத்து மேல இருந்து பானுமதி விழுல நேரா கிஸ் அடிச்சுட்டா. அவளைதான் நேர்ல போய் பார்க்க போறேன். என் மேல அம்பிட்டு பாசமா ஆசையான்னு கேட்கணும். பானு பானு. தரசனி பிள்ளை வீட்லயே இருக்கிறது கிடையாது, பிசினஸ் மெண்டல் பிடிச்சி அலையுது. சாப்பிட்றதா இல்லையான்னு தெரில. இன்னும் 10 நாள் கழிச்சு எலும்பு தொலமா வந்து நிற்க போது அவங்க அப்பா என்னையே கொல்ல போறான். இவ தனியா உட்காந்து என்ன சிரிச்சுட்டு அடக்கா? மது மது, என்னத்தை பார்த்து சிரிச்சுட்டு அடக்க? ஏங்க, இதாங்க நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கல்லாங்க, அதை அந்த டாக்டர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன், ஞாபகமா வச்சிருக்கேன். அதையா பார்த்துட்டு அடக்க? சரி சரி, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு குழந்தை வர்றதுக்கு. இப்போ நீ உன்னுடைய அன்றாட வேலையை பாரு. நான் இன்னைக்கு காலேஜ் போகல, எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. உனக்கு உடம்புக்கு முடியலன்னா இருந்துக்கோ. சும்மா வீட்டில் இருக்கணும்னா உனக்கு போர் அடிக்கும், பார்த்துக்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா ஏதாவது சொல்லிட்டு நடக்கும், அப்புறம் உனக்கு எரிச்சலாக இருக்கும். இல்லைங்க, அவங்க நேற்றுலாம் என்கிட்ட ரொம்ப அன்பா பேசினாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஒரு 2 நாளுக்கு மட்டும் லீவு போடுதேன். அப்புறமா காலேஜ் போயிடுவேன். அதுக்கப்புறம் டெலிவரிக்கு 4 மாதம் முந்தைய நான் லீவு போட்டுருவேன் பார்த்துக்கிடுங்க. நீ வேலைக்கெல்லாம் போய் நம்ம வீட்டில் ஒன்றும் நிறைய போகிறதில்ல, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. உன்னுடைய ஆசைக்காக நீ படித்ததுக்காக தான் போகிற. உன் சேலரியிலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு பைசா கூட உன்ட்ட நான் வாங்கினதும் கிடையாது. அதனால உன் இஷ்டம், சரியா? ஆ சரிங்க. உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சீச்சி, உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பைத்தியமே தெளிஞ்சுது, தெரியுமா? நீங்க எப்பவுமே என்னுடைய செல்ல பைத்தியக்கார மொட்டை. சரி, உனக்கு என்ன வேணாலும் சாப்பிட கேளுன்னா நான் வாங்கி தரேன். ஆ சரிங்க. கெஸ்ட் ஹவுஸில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம்ல, ஸ்டைலாக இருக்கணும். பானு, ஏய் மானு, பானுமதி அழகா இருப்பாள. சினிமா நடிகை குஷ்பு தோத்துருவா. எவ்வளவு ஆசையோடி மேல இருந்து பறந்து வந்து முத்தம் கொடுத்தா. மேல இருந்து பொத்து பொத்துன்னு விழுந்து மேல் கால் பூரா ஒரே வலி. இந்த பிச்சுமணி பிச்சுக்காரன் எங்க ஒளிஞ்சு போனா? பிச்சுமணி, ஓ பிச்சுமணி, சொல்லுங்க எலிஃபண்ட் மேடம். கூப்பிட்ட உடனே படக்குன்னு வந்து நிக்கணும். எங்கேயாவது பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவியோ? மேல் கால்லாம் ஒரே வலியா இருக்கு, வெண்ணி போட்டு போய் குளிக்கணும். ஹீட்டர் ஆன் பண்ணாலே வெண்ணி வருமே எலிஃபண்ட் மேடம். அது எனக்கு தெரியும். அந்த ஜுஜ்ஜு போட்டு வை. நான் வந்து நேரம் குளிக்கிற மாதிரி இருக்கணும். வெண்ணியெல்லாம் கலந்து விடுப்போ. நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய சோம்பேறி எலிஃபண்ட் மேடம். உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கு? சின்ன சின்ன பெரிய பெரிய உதவிகள் செய்யதான். வாய் பேசாத, வாயை தச்சு விடுவேன் ஊசி எடுத்து. உங்க வாயை தச்சுக்கோங்க எலிஃபண்ட் மேடம். என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல. நத்திங். இங்கிலீஷ் தெரிஞ்ச பிச்சைக்காரனை வேலைக்கு வச்சது எவ்வளவு பெரிய தப்பு. பெரிய பெரிய கெட்ட வார்த்தைகள் பேசிட்டு இருக்கான். ஐயோ, நத்திங்னா கெட்ட வார்த்தையே கிடையாது. அப்ப சொல்லு, நத்திங்னா என்னது? ஒண்ணுமில்ல. ஐயோ, எனக்கு சொல்லணும். என்ன அர்த்தம் சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்ப எதுக்கு சொன்ன அந்த வார்த்தைய? அட கடவுளே, இந்த லூஸ் எலிஃபண்ட் மேடம்க்கு எப்படி புரிய வைக்க? நத்திங்க்கு மீனிங்கே ஒண்ணுமில்லைன்னு தான் அர்த்தம். போய் புலிவிட்டே ஆள. பானு, பானு. கதவு திறந்து விட்டு வந்து இந்த கிளட்டு போய் உள்ள வந்துட்டான் பாரு. தாத்தா உங்களுக்கு என்ன வேணும்? சேச்சி தூரன்னு அவன்ட்டு போ. ஆளு மொஹரியும் பேரு தாடி. ஏய் கிளவா, எதுக்கு இங்க வார? போ வெளியே. சேட்டி பானு, உனக்கு விவாகரத்து ஆனதுக்கு காரணமே நான் தானட்டி. என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நேத்து என்னட்டி அப்படி மேல இருந்து பறந்து முத்தம் கொடுக்க. ஏய் கிளவா, எனக்கு ரொம்ப ஆசை பாரு. வாயை பார்த்து விடுவேன். நான் எதுவும் தெரியாம விழுந்துட்டேன். சும்மா நடிக்காதுட்டி. எதுக்கிட்டு எங்க வீட்டு மேலே யாருன்னு கரெக்டா அந்த ஓட்ட வழியா கெட்டி பார்த்து எனக்கு மாலை போட்டு வச்சது நான் செத்துட்டேன்னு நினைச்சு வேதனையோடி பறந்து வந்து அடிச்சா பாரு கிஸ்ஸு. எலிஃபண்ட் மேடமோட டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய் கிளவா, உன் வீட்டுல நடக்கிறத ஒட்டு கேட்கறதுக்கு தான் நான் அப்படி பார்த்தேன். எனக்கு உன் மேல ஆசையா? வாயை பழந்து கிழிச்சு விடுவேன். ஓடிரு. உன் வயசு என்ன, என் சைஸ் என்ன? அந்த தாடிக்காரன் இருக்கான்னு இப்படி பேசுதியோ? சரி சரி, அப்புறமா வாரேன். காதல் கிரிக்கெட்டு விழுந்துருச்சு விக்கெட்டு, உன்னை நானும் பார்த்ததாலே ஆனேனே டக் அவுட்டு. சீ வெளியே போ. வாரேன் சிங்கிளி. இவன் வேற நடுவுல நிப்பான். தள்ளி போ. என்ன கொழுப்பு இருக்கும் இந்த வயசான கிழவனுக்கு? நேத்தே செத்துருக்கணும் இந்த ஆளு. நீ எதுக்கு இப்போ ப்ளூ கலர்ல அழுதுட்டு இருக்க? என்ன எலிஃபண்ட் மேடம், உங்களோட டேஸ்ட் இவ்வளவு மட்டமா போய்கிட்டு இருக்கு. சீ, அவன் தான் விவசாய இல்லாம கிழமை பேசான, நீனும் உளறிட்டு இருக்க. போ போய் வெள்ளி போடு. எல்லாம் பைத்தியமா அலையுதுவோம். ஏக்கா, அந்த சத்தியப்பிள்ளை பர்த்டேக்கு நம்ம என்னக்கா கிஃப்ட் கொடுக்க? ஒன்றுமே தோண மாட்டுக்க. ஆமாட்டி, என்ன கொடுக்குறேன் எனக்கும் தெரில. எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருவோமா? தனித்தனியாக வாங்கி கொடுக்கறதுக்கு நெட்டை வழி ஒன்று போட்டு கொடுத்துருவோமா? ஏக்கா, ஒரு ஆளுக்கு பட்ஜெட் எவ்வளோக்கா வச்சுருக்கீங்க? ஒருத்தரா சொல்லுங்க, உமா கலந்து ஆரம்பிங்க. 200 ரூபாய். நான் வந்து கணக்கெல்லாம் பார்க்கலாமா? நம்ம பங்குசு நமக்கு ரொம்ப முக்கியமானவ. எவ்வளவோ நமக்கு செஞ்சுருக்கா. அதில் 1000 2000ன்னு என்னால் பிரிக்க முடியல. ஒரு 5000ன்னு வச்சுக்கையேன். பேங்க் மேடம்ல 5000 என்ன 10,000 செய்வீங்க. நாங்களாம் அன்னக்காவடி கூட்டம்.
அப்படி சொல்லாதடி, பியாங்குங்காதடி, சும்மா இருட்டி. எப்படி பார்த்தாலும் பியாங்காரம் பொண்டாட்டி தானே, தொட்டுக்கு என்ன பஞ்சமா? நான் ஒரு 500 அதுவும் எங்கள் அத்தை பாட்டிக்கிட்ட தான் ஆட்டையை போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட எங்கம்மா பைசா இருக்கு, ஒருத்தையும் கொடுக்க மாட்டேக்காளுவோ. பழசு அது இதுன்னு தேத்தி பார்த்தா ஒரு 1000 ரூபா தேரும், அதை வேணா கொடுத்துருவோம். ஏன்ட்டா அதை கொடுத்தா வேற பைசாவே கிடையாது. சரி, அடுத்து கீதாக்கா. ஒரு 200. 250. இருக்கிறதுலே அதிகமான பட்ஜெட்டு நம்ம இளிச்சக்கா தான். அப்போ இளிச்சக்கா இது போக நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 1000 ரூபாவோ 1500 வரும். அப்போ ஒரு 6500 வச்சுடுங்க. கணக்கு கரெக்டாக சொல்லுதியா இல்லை குத்து மதிப்பாக அடிச்சு விடுதியா? எங்க கரெக்டாக தானக்கா சொல்லிட்டு இருக்கேன். ஆமா தாயே. சரி, அப்போ ஒரு 6500 என்ன கிஃப்ட் வாங்கலாம்? தங்க மோதிரம். ஆமா, 1 கிராம் 11 தாண்டி போய்கிட்டு இருக்கு. தங்க மோதிரமா? மூக்குத்தி தான் வாங்கி அவன் மூக்கில் குத்த முடியும். சரி, வேண்டாம். தங்கத்துல இப்போதைக்கு யாரும் காசை போடாதுங்க, வேஸ்ட். விலை அது பாட்டுக்கு ஏறிட்டு போய்கிட்டு இருக்கு. வேற சொல்லுங்க. எடி பேசாம அந்த பிள்ளைக்கு நல்ல வெள்ளி கொலுசா வாங்கி கொடுத்துருவோம். நல்ல சலன்னு சலங்க வச்சது நம்ம ஞாபகமா போட்டுட்டு அலைவா. சூப்பர் ஐடியா. ஆனால் அந்த பிள்ளை காலில் ஏற்கனவே கொலுசு இருந்தா என்ன செய்ய? பங்கஜ ஏற்கனவே ஒருக்கா சொல்லிக்கிட்டு இருந்தா, இந்த பிள்ளைக்கு கொலுசு எடுக்கணும், பழசெல்லாம் பிறக்கி போட்டு புது கொலுசு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனால நம்ம இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள போய் கொலுசு எடுத்துட்டு வந்துருவோம். சரியா? எல்லாத்துக்கும் சம்மதமா? ஓகே, எங்களுக்கு சம்மந்தம். அப்போ கொலுசை வாங்கிட்டு பர்த்டே பார்ட்டியில் மீட் பண்ணுவோம். ஓகே, டன்னு. 2 பேரும் எங்க கிளம்பியாச்சு? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னா, சாயந்தரம் வருவாள, கொஞ்ச நேரம் அங்க இருக்கட்டும். மது மாசமா இருக்க, அங்க இங்கும் வயாம அலையக்கூடாதுன்னு பைக்கில் போறது காரில் போறதுலாம் வேண்டாம். அது மாதிரி வேலைக்கு கொஞ்சம் நாளைக்கு போக வேண்டாம், வீட்டிலே இரு. சரியா? அத்தை, இப்போ ஒரு 2 நாள் மட்டும் லீவு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் விட்டுறதனே. இது எங்க குடும்ப வாரிசு, இதுல எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. வேலைக்கு போகக்கூடாது. வீட்டுல இரு, பெட்ல இரு. உன்னை நான் வச்சு தாங்குறேன். உன்னை பெட்டை விட்டு இறங்க விடாம நான் பாத்துக்கிறேன். ஆனா வேலைக்கு போகக்கூடாது. ஆரியா, இதுல நான் எப்பவுமே இந்த விஷயத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். முதலே சொல்லியாச்சு. அதே மாரி போனானா சண்டை வரும். அவங்க அம்மா பட்டவே நம்ம சொல்லி கொடுத்துறதுக்கு. அத்தை, உங்களுக்கு எவ்வளவு அக்கறையோ அதை விட அதிகமாக இந்த குழந்தை மேலே எனக்கு இருக்குத்த. அதுக்காக 24 மணி நேரமும் ஒரு ரூம்லேயே அடைஞ்சு கிடக்க முடியாது த. ப்ளீஸ் த. ஆரியா, அவளுக்கு கொஞ்சம் புரிய வை. 2 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கா. அதுவும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு அந்த டாக்டர் பிள்ளை சொல்லியிருக்கு. அதனால கவனமா இருக்கணும். வேலைக்கு போன இடத்துல அங்க மாடிப்படி ஏறினேன் வச்சேங்கிச்சேன்ட்டு ஏதாவது ஒன்னாட்டு ஆயிட்டுன்னு வச்சுக்காய. அப்புறமா என்னுடைய உண்மையான முகத்தை நீங்க 2 பேரும் பார்க்க வேண்டியது வரும். மது, எங்க அம்மா சொல்றது நியாயமா தான் படுது. வேலை ஒன்றும் நமக்கு அவ்வளோ முக்கியமா இல்லை. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், நீ வேலைக்கு போய் ஒன்றும் நிறைய போறது கிடையாது. அதனால இந்த குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் இரு அமைதியா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா கையில கொடுத்துட்டு நீ எங்கனாலும் போ. சரியா? குழந்தைய கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எங்கனாலும் போய் யாரும் உன்னை கேட்க போறா? சரிங்க. சரி வா, உங்க அம்மா வீட்டுக்கு போவோம். இல்லை, நான் வரலை. எனக்கு தூக்கமா வருது. உடனே வீஞ்சிக்கிட்டு போயிடுறது. இங்க இரு. அவ மாசமா இருக்கா. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு மனசு நோகடிச்சிட்டு இருக்காத. மூக்குல டிஞ்சி வச்சிருவேன். மறந்துட்டோ? முன்னாடிலாம் மூக்கை உடைச்சு மூக்கு இல்லாம இருக்கல்ல, அதே மாதிரி டிஞ்சி வைக்கட்டா? உன் பொண்டாட்டிக்கு போய் டிஞ்சு வை. அவ தான் ஓடணும் அலையதப்ப. சரி, நான் போய் அவளுக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு வரேன். இவரு என்ன மாப்பிள்ளை கணக்கா வராரு? போகும்போது வேற துணி தானே போட்டிருந்தீரு, இப்ப என்ன வேற ட்ரெஸ்? கெஸ்ட் ஹவுஸ்ல போய் மாத்தினேன். மழை பட்டு நனைஞ்சிட்டு. மழையே பெய்யலையே. அங்க ஒரு லாரிக்காரனே வண்டிய ஏத்தும் போது சகதி தண்ணி எல்லாம் தெரிச்சிட்டு. இப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்பா. பொண்டாட்டிக்கு போய் பழம் வாங்குப்போ. சரியில்லையே, பிளே பாய் கணேசனை நம்ப முடியாது. ஆமா, இவன் பெரிய ஒழுங்கு. சுந்தரிய மண்டில தூக்கி வச்சுட்டு ஓடினவன் தானே நினைப்பா. நடத்து என்னைக்காவது எனக்கு தெரியும். அப்போ உனக்கு இருக்கு பாரு. இவ என்ன அப்பது போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப மூஞ்சி ஊன்னு இருக்கு. படிவு ஏன் மோர ஒரு தினசா கோணிக்கிட்டு இருக்கு. கடுப்புல இருக்கேன், வெறுப்பேத்தாம போயிரும். பயங்கரமான எரிச்சல்ல இருக்கேன். எப்படியும் போவா, எனக்கு என்ன? எனக்கு தான் பானு இருக்காளே, என்னையும் உயிருக்குயிரா நேசிக்கிற பானு. பறந்து முத்தம் கொடுக்கும் பானு.